அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 2 நாட்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது வேலைநிறுத்த அறிவிப்பிற்கான பின்னணி என்ன? வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நாளை மற்றும் நாளை மறுதினம் அவர்கள் அலுவலகத்திற்கு வரமாட்டார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் 25,000க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதன் காரணமாக பல பணிகள் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான அறிக்கையும் தமிழ்நாடு அந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர தமிழக அரசை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டம் என்றும் 22, 23 ஆகிய 2 தினங்கள் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு, அதாவது CL எடுத்து போராட்டம் அறிவிக்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த துறையில பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது இந்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர் முதல் உயரதிகாரி வரை பலரும் தொடர்ந்து அழுத்தத்திலே வேலை பார்ப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம், போதுமான பணியாளர்கள் இல்லை. மற்ற துறைகளின் பணிகளையும் சேர்த்து இந்த ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அலுவலர்களையே பார்க்க வைப்பதனால் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் கூட அவர்கள் விடுமுறை இல்லாமல் தொடர்ந்து வந்து பணியாற்ற வேண்டிய வேலை இருப்பதாகவும், அதாவது 8 மணி நேரம் என்பது இல்லாமல் பல மணி நேரம் கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய தினசரி அந்த வேலைகள் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல வகையான வீடுகள், கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடுகள் கட்டக்கூடிய திட்டங்களுக்கும் உரிய பணியிடங்களை ஏற்படுத்தி தனித்தனியாக அலுவலர்களை நியமிக்க வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் அதற்கு தனியாக அலுவலர்களை நியமித்து கண்காணிக்க வேண்டும், அதற்கு தனி வீடியோ போட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இதே போல பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். தொடர்ந்து அனைத்து வேலைகளையும் தங்களிடமே கொடுப்பதனால் தங்களுக்கு அதிகமான பணி சுமை ஏற்பட்டு மனவேதனை ஏற்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும், அதே போல மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்க வேண்டும். 3 பஞ்சாயத்து 4 பஞ்சாயத்துகளை சேர்த்து கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டங்களை நடத்துவதற்கு சாமியானா பந்தல், சேர், அதே போல உணவு போன்றவை கொடுப்பதற்கான அந்த பணம் என்பது ஒதுக்கப்படவில்லை. இதனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல பணிகள் தங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும், போதுமான விடுமுறைகள் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் வேதனையை தெரிவிக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்களிலிருந்து எங்களுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். நாங்கள் பலமுறை இந்த கோரிக்கைகளை கொடுத்து பார்த்தோம், ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை. அதன் காரணமாக 2 நாட்கள் நாங்களே விடுமுறை எடுத்துக்கொண்டு, அதாவது CL என்று சொல்லக்கூடிய தற்காலிக விடுப்பு எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வேலையை புறக்கணித்து எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வளர்ச்சித்துறையில் காலியாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் எனவும், ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை மற்றும் தேர்வு நிலை, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள், 20 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு உடனடியாக செவிசாய்த்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும், இல்லை என்றால் நாங்கள் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் அச்சங்கத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.